இந்த மாதத்துக்குள்ளே கொஞ்சோண்டு ஜாமான் மட்டும் வாங்குங்க. ஏன்னா மற்றதெல்லாம் நான் எப்போயுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பேன். மளிகை சாமான் மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன். அதை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். தாஜ் டீ தூள் ஒன்று, பக்கத்துலேயே ஆவின் இருந்துச்சு, ஆவின் பன்னீர் ஒன்று வாங்கிட்டேன். பெருங்காய டப்பா ஒன்று, அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஒன்று, இட்லி பொடி ஒன்று. இது வந்து எங்களுக்கு மட்டும் வீட்டில் இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் தம்பிக்கு வந்து அது காரம் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். எங்களுக்காக காரம் உள்ள ஒரு இட்லி பொடி பாக்கெட் மட்டும். தம்பிக்கு மைனஸ் ஒன்று, அவள் ஒன்று. இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுவேன் தம்பிக்கு, அதனால் அவள் பாக்கெட் ஒன்று. அப்புறம் இந்த டூட்டி பாக்கெட் ஒன்று, டூட்டி ஃப்ரூட்டி. அப்புறம் இந்த பழம் செரி பழம் ஒன்று. எல்லாமே தம்பிக்கு ஸ்நாக்ஸ்க்காக. அப்புறம் கருப்பு சுண்டல் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன், 48 ரூபா. நீங்கள் சேமியா வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க. சரவணாவில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மேலே செக்ஷனில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும். சேமியா பாக்கெட்டு 58 ரூபா தான். ஆனால் இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 3 தடவையாவது, மினிமம் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ஒரு 3 தடவையாவது இந்த சேமியா நீங்கள் செய்யலாம். அந்தளவுக்கு இருக்கும். சாதா பாக்கெட் பார்த்தோம்னா ஒரு சின்ன பாக்கெட்டே 48 ரூபா, 36 ரூபா, 30 ரூபா அப்படி இருக்கும். இந்த ரேட்டுக்கு நமக்கு 3 தடவை செய்ய முடியும்னா இது நமக்கு லாபம் தான். நீங்கள் மேலே செக்ஷனில் இந்த மிளகா, மீன் மேக்கர்லாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த செக்ஷனில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பாக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். அது 2 வாங்கிக்கிட்டேன். தம்பிக்கு ஜாம், ப்ரெட்டில் டிப் பண்ணி கொடுக்குறதுக்காக ஜாம் வாங்கினேன். அப்புறம் தம்பிக்கு தேன் ஒன்று வாங்கினேன். ஏன்னா பாதாம் முந்திரி வந்து ஊற வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அப்படி வாங்குறத விட நம்மளே வாங்கி இப்படி தேனில் ஊற வச்சு பிள்ளைங்களுக்கு அப்பப்போ ஒரு டீஸ்பூன் கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்து. அதனால் தேன் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் எள்ளு பாக்கெட் ஒன்று. வீட்டில் எப்போயாவது ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு எள்ளு வேணும், கொழுக்கட்டை ஏதாவது. அதனால் மீன் மக்கள் பாக்கெட் ஒன்று. அப்புறம் மேகி பாக்கெட் ஒன்று. அப்புறம் ஆச்சி மிளகா அப்படி ஒன்று. இது வந்து பெருங்காய பாக்கெட்லேயே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க மஞ்சத்தூள். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் மஞ்சத்தூள். ஏன்னா சின்ன பையனுக்கு வந்து பருப்பு சாதம் எல்லாம் கொடுக்குறோன்னா நிச்சயமாக மஞ்சத்தூள் போட்டே ஆகணும். அதனால் வீட்டில் எப்போயும் எக்ஸ்ட்ரா ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸ்க்கு கிறிஸ்மஸ் பழம் ஒன்று. அப்புறம் டீ தூள் ஒன்று. எனக்கு தாஜ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, மாமாவுக்கு தான் பிடிக்கும். எனக்கு கண்ணன் இது தான் பிடிக்கும். அதனால் கண்ணன் தேவன் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நான் அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப லைட்டாக, மாமாவுக்கு வந்து லைட்டாக டீ குடிப்பாங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பேன். அதனால் இது தம்பிக்கு தான். பாக்கெட் எடுத்தான் 5 ரூபா தான். ஆனால் இன்னும் சாப்பிடல, பார்த்தோன்னே கேட்பேன். அப்புறம் சேமியா எடுத்த பாருங்கள், அதே பாக்கெட் அதே ரேட்லேயே கீழேயே இருக்குங்க ஜவ்வரிசி. இது வந்து இதுக்கு போட்டுக்கலாம், நீங்கள் பாயாசத்துக்கும் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா பெருசாக புலர வரும். நீங்கள் இட்லி ஆட்டும் போது வீட்டில் இட்லி ஆட்டுறீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு இட்லியில் போட்டு ஆட்டி எடுத்திங்கன்னா நல்லா இட்லி புசு புசுன்னு வருங்க. இதோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க, இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். இதில் ஒரு சிலர் கேட்பாங்க, அப்போ மிளகாப்பொடி மற்ற அரிசி எல்லாம் காமிக்கலையேன்னு. நான் அரிசி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு மூட்டை எடுத்து வச்சுருவேங்க. அதேமாதிரி மிளகாப்பொடியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையானது அரைச்சி வச்சுப்பேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, அப்புறம் மிளகு சீரகம் கூட வீட்டிலே வறுத்து அரைச்சி வச்சுருவேன். வேறு எதுவும் வெளியே வாங்க மாட்டேன். வெளியேன்னு வாங்குறது பார்த்தா மஞ்சள் பொடி மட்டும் தான் வெளியே வாங்குவேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்டாக் பண்ணி அரைச்சோம்னா வண்டு வந்துடும். அதனால் மஞ்சள் பொடி மட்டும் வெளியே வாங்கிப்பேன். மற்றது எல்லாமே வீட்டிலேயே அரைச்சி வச்சுருவேன். அதுமாதிரி எண்ணெயும் வீட்டு பக்கத்தில் செக்கு இருக்குன்னா செக்கில் வாங்கிடுவேன். நெய் வேணால் ஆவினில் வாங்கிடுவேன். பாலும் ஆவின்லேயே வாங்கிடுவேன். வெஜிடபிள் பக்கத்தில் இருக்க சந்தையில் வாங்கிடுவேன். வீட்டு பக்கத்துலேயே சிக்கன் கடை இருக்குன்னா சிக்கன் மட்டன் எடுக்கணும்னா அங்கே வாங்கிடுவோம். அதனால் வெளியே போய் அதிகமாக வாங்குறதுக்கு தேவையில்லாத மாதிரி வீட்டிலேயே வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரியே வச்சுப்பேன். அதனால் எனக்கு இந்த ஜாமான் போதுமானது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஆஃபர்ஸ் போடுறாங்களேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பொருள் வீட்டில் வாங்கி வைக்காதீங்க, அது வண்டு தான் வரும். நம்மளை ஆசையை தூண்டி நிறைய பொருள் வாங்க வைக்கிற மாதிரி அது. அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை பார்த்துட்டு இல்லாத பொருளை மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா டக்குன்னு வாங்காமல் அது அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போனா அந்த பொருள் வேணுமா வேணான்னு உங்களுக்கும் தெரியும். கையில் காசு இருக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்றதுனால வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நிறைய பொருள் வீட்டில் வேஸ்ட்டாக டெம்ப் பண்ணி வச்ச மாதிரி தான் ஆயிரும்.
டம்ப் பண்ணி வைக்காமல் நம்ம வேண்டுற பொருள் மட்டும் வாங்கினோம்னா நம்ம வீட்டுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். வீட்லேயும் நிறைய பொருள் வாங்கி அடைச்ச மாதிரி இருக்காதுங்க. அதுக்கு தான் முக்கால்வாசி சொல்கிறேன். நான் வந்து சரவணா செல்வத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க அங்கே தான் போய் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு அதான் பிடிக்கும். மாட்டு தாவணியில் எப்போ போனாலுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. வீக் டேஸாக இருந்தாலும் சரி, லீவ் டேஸாக இருந்தாலும் சரி, நான் எப்போவே சரவணா செல்வத்தில் போயிடுவேன். இப்போது ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த தடவைலேருந்து தான் ஆட் ஆகும்னாங்க. இப்போதைக்கு வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டாங்க. மொத்தத்தோட ரேட் பாருங்கள், 1850 தான் இருக்குது. ஜிஎஸ்டிலாம் பாருங்கள். எப்படி இதுக்கெல்லாம் வேறு காசு கட்ட வேண்டியதாக இருக்குது நமக்கு. மொத்தமே 1850 தாங்க இருக்குது. இது வந்து நான் பட்ஜெட் போட்டதில் வராதது. ஆனால் நான் எப்போயுமே இந்த அரிசிக்கு ஒரு போட்டு வைப்பேன் பாருங்கள், மாதம் 1200. அந்த காசுலேருந்து மாதத்தில் எப்போயாவது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் போவேன். அதில் வந்து வாங்குறது இந்த ஜாமு தம்பிக்கு வாங்கினதெல்லாம் தம்பிக்கு 1000 ருபீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதிலே கட் பண்ணிடுவேன். ஏன்னா தம்பிக்குன்றதுனால தம்பியோட ஸ்நாக்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கிற காசுலேயே கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க காசில் தான் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்குவேன். இப்போ இந்த ஜாம் வாங்கி வச்சுருக்கேன்னா இதிலே ப்ரெட்டு வாங்கி வச்சு ப்ரெட் வச்சுட்டு ப்ரெட் ஆம்லேட்டு அப்புறம் ப்ரெட்டு வச்சு ஜாம் வச்சு கொடுப்பேன். இல்லைன்னா பாலில் சொக் பண்ணி கொஞ்சோண்டு சீனி போட்டு ஏலக்காய் போட்டு கொடுத்தோம்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வெளியே வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸோடு நம்மளே வீட்டில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பியே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் கூட, ஹெல்த்தியும் கூட. அதனால் மேகி பாக்கெட் இப்போ தாங்க ரொம்ப சாப்பிட்றோம். அந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப அந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு வரதை பார்த்துட்டு தான் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்றான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடணும். மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தா வெளியே இருக்க பொருள்னு பார்த்தா தம்பிக்கு ஸ்நாக்ஸ் மட்டும்தான். மற்றபடி இது தான். நீங்கள் எல்ஜி பெருங்காயம் வாங்குறீங்கன்னா பெரிய பாக்கெட்டே வாங்க. நமக்கு ஒரு ரூ. 6லேருந்து ரூ. 7 கிட்ட லாபமாகவும் இருக்குது. இதுக்கு தான் அந்த மஞ்சள் பொடி பாக்கெட்டும் கொடுத்தாங்க ஃப்ரீ. நல்லா நிறையாவே தாங்க கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுக்கணுமே கொடுக்காம நிறையாவே தான் இருக்குது குவான்டிட்டி. நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் எல்ஜியில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பாட்டில் வாங்கினோம்னா நமக்கு ஒரு ரூ. 3லேருந்து இதே 2 பாக்கெட் எடுத்தோம்னா ரூ. 6 வரைக்கும் நமக்கு நட்டோம். இதே பெருசு எடுத்தோம்னா ரூ. 6 வரைக்கும் நமக்கு லாபமாக இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெருசு எடுக்க பாருங்கள். பெருசு தான் நமக்கு லாபமாக இருக்குது.